ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நித்ராதுரோ சேனல். மரவள்ளி கிழங்கு இருந்ததுன்னா இந்த மாதிரி ஒரு வாட்டி செய்து பாருங்க. டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். இதை ஈவினிங் ஸ்நாக்ஸாகவும் செய்யலாம், பிரேக்ஃபாஸ்ட்டுக்கும் இந்த மாதிரியே ரெடி பண்ணி சாப்பிடலாங்க. இப்போ இதை எப்படி பண்ணுறதுன்னு பார்த்துடலாமா? 400 கிராம் மரவள்ளி கிழங்க தோல் எடுத்துகிட்டு இந்த மாதிரி துருவி எடுத்து வச்சுக்கலாங்க. இது கப் அளவில் 4 கப் அளவுக்கு இருந்தது. இப்போ துருவி வச்சுருக்கிற இந்த கிழங்கோடவே கொஞ்சமாக தண்ணி சேர்த்துட்டு இந்த கிழங்கை நம்ம பிழிஞ்சு எடுத்துக்கலாங்க. இதில் இருக்கிற பாலை நம்ம எடுக்க வேண்டாம். கிழங்கு எல்லாத்தையுமே நல்லா பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். இப்போ எல்லாத்தையுமே பிழிஞ்சு எடுத்தாச்சு. இப்போ பிழிஞ்சு எடுத்த இந்த கிழங்கோடவே 2 கப் அளவுக்கு துருவன தேங்காய் சேர்த்துக்கலாங்க. கிழங்கு எந்த அளவுக்கு எடுக்கிறீங்களோ அதில் பாதி அளவுக்கு தேங்காய் எடுத்துக்கலாம். இதோடவே 1/2 கப் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாங்க. வறுத்த அரிசி மாவாக எடுத்து சேர்த்துக்கோங்க. கடையில் வாங்குறதா இருந்தால் இடியாப்ப மாவுன்னு வாங்கிக்கோங்க. இப்போ மிக்சி ஜாரில் 1/4 கப்பும் 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கும் சீனி எடுத்திருக்கேங்க. இதோடவே 3 ஏலக்காவும் வாசனைக்காக சேர்த்துருக்கேன். இந்த சீனியை நல்லா பவுடர் பண்ணி இந்த கிழங்கோடவே சேர்த்துக்கலாங்க. இதோடவே 1/4 டீஸ்பூன் உப்பும் சேர்த்துட்டு கூடவே 2 டீஸ்பூன் அளவுக்கு நெய்யும் சேர்த்துக்கலாங்க. நெய் சேர்த்ததும் இது எல்லாத்தையுமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணுங்க. நம்ம சேர்த்த மாவு நெய் எல்லாமே இந்த கிழங்கோடவே நல்லா மிக்ஸ் ஆகி வரணுங்க. அந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். கிழங்கோடவே மாவு எல்லாமே சேர்ந்து இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி வரணும். இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இதோட பால் சேர்த்துக்கலாம். நல்லா காய்ச்சி ஆறின பாலில் 1/4 கப் அளவுக்கு பால் சேர்த்துக்கலாங்க. பால் சேர்த்துட்டு இது எல்லாத்தையுமே நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கணும். பால் சேர்த்ததும் நல்லா தண்ணியெல்லாம் அது வரக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். நல்லா இறுக்கமாகவும் இருக்காது, நல்லா தண்ணியாகவும் இருக்காது. கிழங்கு எந்த கப்பில் அளந்து எடுத்தீங்களோ அதே கப்பில் இந்த அளவுகள் எல்லாத்தையுமே அளந்து எடுத்துக்கோங்க. இப்போ கிழங்கு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்ததும் இட்லி தட்டில் இந்த மாதிரி நெய் தடவி எடுத்துக்கலாங்க. இப்போ இந்த தட்டில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்த கிழங்கை கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து வச்சுக்கலாம். இந்த கிழங்கை இட்லி பாத்திரத்தில் வேக வைக்கிறதுக்கு பதிலாக தட்டில் கூட தட்டி எடுத்து வச்சுக்கலாங்க. இதோட பாலும் அதிகமாக சேர்த்துடக்கூடாதுங்க. இந்த அளவுக்கு இருந்தால் தான் பால் கீழே சிந்தாமல் கரெக்டாக இருக்கும். இட்லி தட்டில் எல்லாத்தையுமே ஊற்றி எடுத்ததும் பாத்திரத்தில் தண்ணி ஊற்றி நல்லா சுட வச்சு எடுத்துக்கலாங்க. அதில் இந்த மாதிரி ஒரு ஸ்டாண்டு வச்சுட்டு தட்டி எல்லாத்தையுமே அது மேலே அடுக்கி வச்சிடலாம். இதை மூடி போட்டுட்டு தீயை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்தோன்னா சூப்பராக வெந்து வந்துடுங்க. இதை அப்படியே எடுத்து வச்சு சாப்பிடலாங்க. இதுக்கு சைடிஷ்லாம் எதுவுமே தேவையில்லை. இந்த மாதிரி மரவள்ளி கிழங்கு வச்சு ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு சொல்லுங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.